எழுதிய அற்புத கவிதைகளை நீங்கள் இந்த பயணத்தில் காணலாம். திருப்பூர் டு மணாலி. மணாலிக்கு குறைந்த செலவில் செல்வது எப்படி? வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டிலிருந்து நேராக நியூ டெல்லி வந்துடுங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து நியூ டெல்லி வந்தோம். கேரளா எக்ஸ்பிரஸில் 2391 கிலோமீட்டர், 2 இரவு 2 பகல் ட்ரெயினில் பயணம் செஞ்சனால ரொம்ப டயர்டாக இருப்போம். ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிற மாதிரி இருந்தால் 150 ரூபா கேட்குறாங்க. தனியாக லாட்ஜ் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 700 800 கேட்குறாங்க. நாங்கள் 2 மணிக்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்களுக்கு 7:30க்கு மஜ்னுகாட்டிலா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பேக்கேஜ் டூருக்கான பஸ்ஸு. அதனால் நாங்கள் லாட்ஜ் எடுத்து ஒரு 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 o'clock கிளம்புனோம். செலவில் மணாலிக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் நியூ டெல்லிக்கு நேராக வந்துடுங்க. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்டு போகணும். டெல்லியில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தால் நீங்கள் 7 மணிக்கு போகணும் அப்படின்னா 2 மணி நேரம் முன்னாடியே புறப்பட்டுருங்க. ஆட்டோ அல்லது கேபுக்கு 300 ரூபா கேட்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்ட் ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. டெல்லியில் இருந்து சுற்றி இருக்கிற ஸ்டேட்டுக்கு 10 ஸ்டேட்டுக்கு காஷ்மீரி கேட் ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம மணாலி போகிறனால ஹெச்ஆர்டிசி அப்படிங்கிற பஸ் தான் நம்ம புக் பண்ணணும். ஹெச்ஆர்டிசி பஸ் வேண்டாம், ப்ரைவேட் பஸ்லேயே போகலாம். ஜிங்க் பஸ் அல்லது ரெட் பஸ் புக் பண்ணலாம். ஜிங்க் பஸ்ஸோ ரெட் பஸ்ஸோ அதுவும் ஒரு நாள் முன்னாடி தான் புக் பண்ணணும். வீக்கெண்ட் டேஸாக இருந்துச்சுன்னா சார்ஜ் அதிகமாக பண்ணுவாங்க. இதை நீங்கள் கவனிக்கணும். மஜ்னுகாட்டிலா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் நிறுத்துவாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மஜ்னுகாட்டிலான்னு சொன்னோம்னா ஆட்டோ அல்லது கேபில் போய்க்கலாம். 300 400 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க. ஹெச்ஆர்டிசி பஸ்ஸில் ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம போகணும். இப்போ ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ரிசப்ஷனில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்மளுக்கு எந்த ஃப்ளோர் அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டுட்டு தான் நம்ம கிளம்பணும். நியூ டெல்லியிலிருந்து மணாலி 511 கிலோமீட்டர், 20 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். சண்டிகர் நியூ டெல்லியிலிருந்து 300 கிலோமீட்டர் வரும். 200 கிலோமீட்டருக்கு மேலே இமயமலையில் அதிக தொலைவு பயணம் போகிறனால தலை சுற்றல், வாந்தி ஏற்படுறது இயற்கையாகவே இருக்கும். மாத்திரை மருந்து வாங்கி வச்சுக்கிறது பாதுகாப்பாக இருக்கும். கேரி கவரும் வாங்கிக்கங்க. தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, வால்பாறை, கொல்லிமலையெல்லாம் போயிருப்போம். இந்த மலைகளினுடைய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 55 60 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். நம்ம மணாலி பயணம் 220 கிலோமீட்டர் இமயமலை பயணமாக இருக்கிறனால அதிக சோர்வு, தலை சுற்றல் ஏற்படுவது இயற்கையாக தான் இருக்கும். மே மாதம் போகிறனால டெல்லியில் வெயில் அதிகமாக இருக்கும். இமயமலையில் மேலே போக போக குளிர் அதிகமாக இருக்கும். இதை நம்ம உடம்பு உடனே ஏற்றுக்காது. அதனால் நம்ம மணாலி போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் சுற்றி பார்க்க போனோம். உடல்நிலை கொஞ்சம் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. நியூ டெல்லி காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக 5 மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னா திங்கக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே மணாலி வந்துடலாம். மணாலி மால் ரோட்டில் ஹெச்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. மணாலி மால் ரோட்லேயே லாட்ஜுகளும் நிறையா இருக்குது, டார்மெட்ரிஸும் இருக்குது. டார்மெட்ரிஸில் புக் பண்ணிங்கன்னா 300 ரூபா கேட்பாங்க ஒரு பெட்டுக்கு. லாட்ஜ் புக் பண்ணிங்கன்னா 800 ரூபாலேருந்து 1000 ரூபா கேட்பாங்க. லாட்ஜ் புக் பண்ணுறப்ப ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டுக்கங்க. அதிக குளிர் தாங்க முடியலனா
தியேட்டர் ஃபெசிலிட்டி வாங்கிக்கோங்க. 500 ரூபா தனியாக இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. மணாலிக்கு நீங்கள் திங்கக்கிழமை 2 மணிக்கு வந்ததுக்கு அப்புறமா லாட்ஜ் புக் பண்ணுறீங்க. லாட்ஜ் புக் பண்ணிவிட்டு மணாலி மால் ரோட்டை பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மணாலி மால் ரோட்லேயே பண்ணிக்கலாம். மணாலியில் மால் ரோடு தான் ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த மால் ரோட்லேருந்து நாம் எங்கே போகிறதா இருந்தாலும் நல்லா வசதியாக இருக்கும். இந்த மணாலி சுற்றுலாவில் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது சாப்பாட்டுக்காக தான். குறைந்த செலவில் மணாலி செல்வது எப்படி அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. செவ்வாய்க்கிழமை நீங்கள் மணாலி சுற்றி பார்க்க கிளம்புறீங்க. செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் பார்த்தோம்னா மணாலியில் இருக்கிற இடங்கள் ஓரளவுக்கு கவர் ஆகும். அந்த முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போய்க்குங்க. 3 நாளில் ஓரளவுக்கு மணாலி கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்த செலவில் மணாலி செல்வது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் கவர் ஆகிரும். இதுக்கு அப்புறமாவும் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மணாலிக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் முக்கியமாக போகிற இடம், அது எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்படி போகலாம், அந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மணாலியில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முதல் நாள் துவங்குது. இந்த முதல் நாளில் மால் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்க சுற்றுலா இடங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜோகினி அருவி, வசிஷ்டர் கோவில், ஹிமாலயன் நேச்சர் பார்க், ஹிமாலயன் லிம்பா, புத்த மடாலயம், இந்த 4 இடங்களை பார்த்துட்டு 5 மணிக்குள்ளே மால் ரோடு வந்துடுங்க. மால் ரோடு மாலை நேரத்தில் தான் பார்க்க அழகாக இருக்கும். மணாலியில் திங்கட்கிழமை உங்களுக்கு முதல் நாள் துவங்குது. ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போக காலையில் 8 மணிக்கு கிளம்பிடுங்க. மணாலி மால் ரோட்டில் கேப் புக் பண்ணிவிட்டு வசிஷ்ட் கிராமத்துக்கு போகணும். மால் ரோட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் வசிஷ்டருக்கான கோவில் அங்கே இருக்குது. வசிஷ்டர் கோவிலில் கொதிநீர் ஊற்று இருக்குது, அங்கே குளிங்க. வெளிநாட்டவர்களும் நம்ம இந்திய மக்களும் அங்கே குளிப்பாங்க. மருத்துவ குணமிக்க இந்த கொதிநீர் ஊற்று தோல் நோய்களை குணமாக்குறதா சொல்கிறாங்க. வசிஷ்டர் கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போகணும். மே மாதங்கிறனால ஸ்னோ சுத்தமாக இருக்காது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஏறலாம். ஸ்னோ இருக்கிற டைம் வந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். நாங்கள் ரிஸ்க்காக இருந்தனால ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போகலை. மணாலி மால் ரோட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வான்விஹார் அப்படிங்கிற ஹிமாலயன் நேச்சர் பார்க்கும், 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஹிமாலயன் லிம்பா புத்தா மானாஸ்ட்ரிங்கிற புத்த மதத்தவர்களின் வழிபாட்டு தலமும் இருக்குது. மணாலியில் உங்களுக்கு 2ஆம் நாள் புதன்கிழமை துவங்குது. 2ஆம் நாள் மணாலி மால் ரோட்டிலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அட்டல் டனல், சவுத் போர்ட்டல். அட்டல் டனலில் 9.5 கிலோமீட்டர் உள்ள பயணம் செஞ்சோம் அப்படின்னா நார்த் போர்ட்டல் அப்படிங்கிற இடம் வருது. அது ரோஹ்டாங் அப்படிங்கிற இடம் தான். இங்கிருந்து அட்டல் டனல்ஸ் நார்த் போர்ட்டலில் இருந்து சிசு, காக்சர் நம்ம சுற்றி பார்க்குறோம். அந்த அட்டல் டனலில் சந்திராவதி பிரிட்ஜும் சந்திராவதி ஆறும் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். அட்டல் டனலில் சவுத் போர்ட்டலிருந்து நார்த் போர்ட்டல் வெளியே வரும்போது இமயமலை முழுவதுமே பனிப்பொருத்திய மலைகளாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அட்டல் டனல் இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பில் இருக்கிறனால 3 மணி வரைக்கும் தான் அனுமதி கொடுக்குறாங்க. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறனால அதிக குளிரும் இருக்கும். அட்டல் டனல் செவ்வாய்க்கிழமை பராமரிப்பு பணிகளுக்காக விடுமுறை கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கவனிக்கணும். அட்டல் டனல், சிசு, காக்சர், சோலாங் வேலி போகும்போது பனியில் விளையாடணும்னா நம்ம ஸ்னோ சூட்டு, ஸ்னோ ஷூ, ஹேண்ட் க்ளவுஸ், சன்கிளாஸ் வாங்கணும். அதில் ஸ்னோ சூட்டும் ஸ்னோ ஷூவும் வாடகைக்கு தருவாங்க. 300 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஹேண்ட் க்ளவுஸ் 100 ரூபா, சன்கிளாஸ் 100 ரூபா. இது மறக்காமல் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. போகும் வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஷாப்ஸ் நிறையா இருக்கும், அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். காக்சர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் சிசுங்கிற ஏரியா இருக்குது. இந்த சிசுவில் ஒரு ஏரியும் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ அந்த ஏரியில் தண்ணியும் இல்லை, பனியும் இல்லை. இமயமலையின் பனிப்படர்ந்த பகுதிகளில் பார்க்கணும் அப்படின்னா காக்சர், சிசு ரொம்ப சிறப்பான இடங்களாக சொல்கிறாங்க. இந்த காக்சரில் ஏடிவி ரைடு, டியூப் ரைடு அப்படின்னு 2 ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. சிசுவில்
ஜிப்லைன் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. நாங்கள் சிசுவில் ஜிப்லைன் ஆக்டிவிட்டி தான் போனோம். மணாலியில் நாம் எங்கே போனாலும் நம்முடனே வரும் சலசலக்கும் இந்த கவிதை பியாஸ் நதி தான். மணாலி மால் ரோட்லேருந்து அடல் டனல் போகிற வழியில் 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சோலாங் வேலி. சோலாங் வேலி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சோலாங் வேலியில் இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியுமே நீங்கள் பண்ணணும்னா பணம் 10,000 ரூபா இருந்தாலும் சரியாக இருக்கும். இங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணலைன்னா ஒரு 1 ஹவரில் சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். பேராகிளைடிங்க்கு ரொம்ப ஃபேமஸான இடம் இது. எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்குமே சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் போடுறாங்க. அடல் டனல் போகும் வழியில் சோலாங் வேலிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த நீரூற்று. முதல் பாரத பிரதமரான நேரு சிம்லாவில் தங்கினார்னா வழக்கமாக இந்த நீரூற்றிலிருந்து வரும் நீரத்தை குடிப்பாராமா. அதனால் இதற்கு நேரு குண்ட் அப்படின்னு பேர். மணாலி மால் ரோட்லேருந்து அடல் டனல் வழியாக சிசு, காக்சர், சோலாங் வேலி, நேரு குண்ட் பார்த்துட்டு திரும்ப வர 1600 ரூபாயிலிருந்து 2000 ரூபா கேட்குறாங்க காருக்கு. நீங்கள் பேரம் பேசுனீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் போனப்போ 1800 ரூபா கேட்டாங்க, 1600 ரூபா கொடுத்தோம். மணாலியில் உங்களுக்கு வியாழக்கிழமை 3வது நாள் துவங்குது. ஹடிம்பா தேவி கோவில், மனு கோவில் இன்றைக்கி பார்க்கலாம். ஹடிம்பா தேவி கோயில் மால் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் நேமு. ஹடிம்பா தேவி கோவிலிருந்து 1.5 கிலோமீட்டர் மனு கோவிலும் இருக்குது. ஹடிம்பா தேவி கோவில் மகாபாரதத்தில் வர்ற பீமனின் மனைவியின் நினைவாக கட்டப்பட்ட கோவில். தேவதாரு காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். உள்ளூர் மக்களால் தூங்காரி கோவில்னு அழைக்கப்படுது இந்த ஹடிம்பா தேவி கோவில். இங்கே பாரம்பரிய உடைகள் வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அருமையான இடம்தான் இந்த ஹடிம்பா தேவி கோவில். ஹிமாச்சல் பிரதேசின் சுற்றுலா இடங்களுக்கான தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஹடிம்பா தேவி கோவிலினுடைய முழு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். மணாலி மால் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஹடிம்பா தேவி கோவிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மனு கோவில். மனு தர்மம் எழுதிய மனுவின் நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த கோவில். இந்த 2 கோவிலும் பார்த்துட்டு 3 மணிக்கு வந்தீங்கன்னா லாட்ஜில் ஓய்வு எடுத்துகிட்டு இனிய மணாலியின் நினைவுகளோட நீங்கள் நியூ டெல்லி திரும்பலாம். அங்கேருந்து உங்கள் சொந்த ஊருக்கு திரும்பலாம். பேராகிளைடிங்க்கு அடுத்தது த்ரில்லிங்கானது ரிவர் ராஃப்டிங் தான். குடு போய் அங்கே ரிவர் ராஃப்டிங் போகணும். எத்தனை டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. 1500லேருந்து 5000 ரூபா வரைக்கும் ஆகும். இந்த இமயமலை பயண அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மணாலி நீங்கள் கிளம்புறதா இருந்தால் 3 மாதங்களுக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும். திருப்பூர்லேருந்து நியூ டெல்லிக்கு 943 ரூபா. நியூ டெல்லியிலேருந்து திருப்பூருக்கு 927. ரயிலில் சாப்பாடு செலவு 500. அன்றைக்கி நீங்கள் சாயந்தரம் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டீங்கன்னா இரவு உணவுக்கு 200லேருந்து 500 ரூபா ஆகலாம். டெல்லியில் சாப்பிட்டிங்கன்னா 200. மணாலிக்கு பஸ் ஏறினதுக்கப்புறம் சண்டிகர் மாதிரி இடத்துல சாப்பிட்டிங்கன்னா 500 ரூபா. ஆட்டோ அல்லது கார், அதாவது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை காஷ்மீரி கேட்டுக்கோ போகிறதுக்கு 300லேருந்து 500 ரூபா கேட்பாங்க. நியூ டெல்லியிலேருந்து மணாலிக்கு 972 ரூபா. மணாலி டு நியூ டெல்லிக்கு 970. தங்கும் விடுதிக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஹீட்டருக்கு 1500 ரூபா. 3 இரவுக்கு சேர்த்து சாப்பாடு செலவு 2500 ரூபா. மணாலியிலேருந்து அடல் டனல் போயிட்டு வர்றதுக்கு 2000 ரூபா. ஜிப்லைன் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா 1000 ரூபா. ஏடிவி ரைடுக்கு 1000 ரூபா. டியூப் ரைடுக்கு 300 ரூபா. ஸ்னோ ட்ரெஸ்ஸுக்கு 300 ரூபா ஒரு ஆளுக்கு. கண்ணாடி 100 ரூபா. க்ளவுஸ் 100 ரூபா. ஆக்டிவிட்டீஸ் பண்ணலைன்னா இந்த அமௌண்ட் குறையும். மணாலி மால் ரோட்டுக்கு பக்கமாக இருக்க இடங்களுக்கு போயிட்டு வர ஆட்டோ அல்லது கேபுக்கு 1500 ரூபா. 18,812 ரூபா. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கு 500 ரூபா சேர்த்துனோம்னா மொத்தம் 19,312 ரூபா. மணாலி செல்வதற்கு தேவையான முக்கிய பொருட்கள்: ஸ்வெட்டர், வாட்டர் ப்ரூஃப் ஜர்க்கின், வாட்டர் ப்ரூஃப் ஷூ,
உள்ளன் சாக்ஸ், மங்கி கேப், க்ளவுஸு. உங்களுக்கு குளிர் தாங்க முடியாதுன்னா தெர்மல் ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. டார்மெட்ரி எடுத்தால் மட்டும் லாட்ஜ் செலவு கம்மியாகும், ஹீட்ரு வேண்டான்னா கம்மியாகும். ஆனால் அதற்கு தகுந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. வட இந்தியா சுற்றுலாவில் விலை கேட்காமல் எதுலேயும் கை வைக்காதீங்க. ஹோட்டலுக்கு போய் ஆலு பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணினதுக்கு 40 ரூபா ரேட் சொன்னான். ஆனால் சைடிஷு 540 ரூபாய்க்கு வச்சு 580 ரூபா பில் வாங்கிட்டானுங்க. அதனால் எங்கே போனாலும் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கப்புறமா சாப்பிடுங்க, எந்த பொருளும் வாங்குங்க. சின்ன சின்ன கப் தான் கொடுப்பானுங்க, 80 ரூபா 100 ரூபா வாங்கிடுவானுங்க தாபாக்களில். முதுமையின் இளமை முடிவதற்குள் ஓர் முறை இந்த இமயமலை பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.